மிகச்சிறந்த நடனக் கலைஞராகவும் தொகுப்பாளராகவும் திகழ்ந்த ஷாலினி சோயா ஏஷியன் டிவியின் ஷோ ஓப்பனராக ஆட்டோகிராஃபில் தீபா ராணி என்ற எதிர்மறை கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து பிரபலமானவர். கேரளாவை பூர்வீகமாக கொண்ட இவர் ஆலப்புழத்திற்கு அருகில் இருக்கும் ஊரில் பிறந்து வளர்ந்தவர். அதிக அளவு மலையாள படங்கள் நடித்திருக்கக்கூடிய இவர் 2004ஆம் ஆண்டு முதல் மலையாள படங்களில் நடித்திருக்கிறார். தமிழை பொறுத்தவரை 2016ஆம் ஆண்டு வெளிவந்த ராஜா மந்திரி திரைப்படத்தில் சுபா என்ற கேரக்டரை செய்த இவருக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு 2023இல் கண்ணகி என்ற தமிழ் படத்தில் நடித்திருந்தார். திரைப்படங்கள் மட்டுமல்லாமல் சூர்யா டிவி சேனல், ஏஷியா நெட் போன்ற பல தனியார் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து ரசிகர்கள் மனதை இடம்பெற்றவர். இதனையடுத்து அண்மை பேட்டி ஒன்றில் இவர் கண்ணகி திரைப்படத்தில் நடித்த அனுபவங்கள் குறித்து நேர்த்தியான முறையில் பேசி ரசிகர்களின் மனதை கவர்ந்திருக்கிறார். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் கலக்கிய ஷாலினி சோயா இவருக்கு என்று ஒரு தனி ரசிகர்கள் வட்டாரத்தை இதன் மூலம் உருவாக்கி கொண்டவர். குறிப்பாக இவர் குக் வித் கோமாளி சீசன் 5இல் போட்டியாளராக கலந்து கொண்டு அனைவரையுமே திணற வைத்தார். சமூக வலைத்தளங்களில் படு பிஸியாக இருக்கக்கூடிய இவர் அடிக்கடி வண்ண வண்ண உடைகளை அணிந்து புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களை திணறடிக்க வைப்பார். இவர் புகைப்படங்களை எப்போது வெளியிடுவார் என்று ரசிகர்கள் ஏங்குவதே ஒரு கூட்டமாக இருக்கின்றனர். மேலும் ரம்பா என்ன பெரிய ரம்பா, என்னோட தொடையை பாருங்க என்று சூட்டை கிளப்பும் கூடிய வகையில் ஷாலினி சோயா வெளியிட்டிருக்கும் புகைப்படத்தில் தன்னுடைய தொடையழகை மெருக்கேறி காட்டி வருகிறார். இவர் கண்ணகி திரைப்படத்தில் நடிக்கும்போது தம் அடிப்பது எளிதாக நினைத்து கடைசியில் சங்கடத்தில் முடிந்திருக்கிறது. அந்த நிகழ்வு பற்றி அனைவருக்கும் ரசிக்கும்படியுமே பேசியிருப்பார். நிஜ வாழ்க்கையில் ஷாலினி சோயா தம் அடிக்க மாட்டாராம். இந்த திரைப்படத்தில் நடிப்பதற்காக தான் தம் அடிக்கக்கூடிய பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறார். மேலும் கண்ணகி படத்தில் இவருடைய கேரக்டர் ஒரு செயின் ஸ்மோக்கர் என்று இயக்குனர் கூறியுள்ளார். அத்தோடு இந்த படத்தில் தம் அடிப்பதும் சரக்கடிக்க வேண்டாம் என்று இயக்குனர் சொன்னார். இதெல்லாம் சர்வசாதாரணமாக ஈஸியாக பண்ணிவிடலாம் என்று நினைத்து தான் ஓகே சொன்னேன். ஆனால் இதை சிகரெட்டை வாங்கி 2 இழுப்பு இழுத்தேன், உடனே தலை சுற்றி கீழே விழுந்து விட்டேன். இது போன்ற காட்சிகளில் நடித்து மிகவும் சிரமப்பட்டேன் என்று கூறியிருக்கிறார். இதனை அடுத்த ரசிகர்கள் அனைவரும் கண்ணகி திரைப்படத்தில் ஷாலினி சோயா இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் அந்த கேரக்டர் நடித்தாரா என்று ஆச்சரியத்தோடு புருவத்தை உயர்த்தி பார்த்து வருகிறார்கள். ஷாலினி சோயாவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இவரை பிடிக்குமாங்கிறதையும் கமெண்ட்டில் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க. மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.